திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கில் ஆராய்ச்சி மாணவர் அறிக்கை தற்போது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கருணாகரன். இன்றைய வாதத்தின் போது என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது, தற்போது இந்த அறிக்கையுடைய முக்கியத்துவம் என்ன? தேவப்பிரியன், அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இரண்டாவது நாளாக இன்று காலை 11:30 மணிக்கு தொடங்கிய அந்த விவாதமானது மாலை 4:35 மணி அளவில் நிறைவடைந்தது. இன்று அதாவது தர்கா தரப்பு மற்றும் கோவில் தரப்பில் அறங்காவலர் குழு தரப்பில் வாதிடப்பட்டது. அப்படி கோவில் அறங்காவலர் குழு தரப்பில் வாதிடும் பொழுது அறங்காவலர்களை எதிர்மனுதாரராக சேர்க்காமல் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே இது ஏற்புடையதல்ல. கோவில் நிர்வாக அதிகாரியை காட்டிலும் அறங்காவலர் குழுதான் பழக்க வழக்கங்களை முடிவு செய்வதில் அதிகாரம் படைத்தவர்கள். இது குறித்த தீர்ப்பு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. திருப்பதி தேவஸ்தானம் வழக்கில் தெளிவாக பிறப்பித்துள்ளது. கோவிலின் பழக்க வழக்கங்களில் அறங்காவலர் குழுதான் முடிவெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. ஆனால் 3 நாட்களில் நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இது ஏற்புடையதல்ல என்று அந்த அறங்காவலர் குழு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிட்டார். அதைத் தொடர்ந்து ஆஜரான கோவில் தரப்பு வழக்கறிஞர் வாதிடுகையில் கடந்த விசாரணையின் பொழுது மலை உச்சியில் இருப்பது ஒரு கல், தீபத்தூண் இல்லை என்று வாதிடப்பட்டது. இன்று வாதிட்ட அந்த மூத்த வழக்கறிஞர் ஜோதி, அது ஒரு தீபத்தூண் அல்ல, அது சமணத்தூள். சமணர்கள் மதுரையில் பல மலை உச்சிகளில் வாழ்ந்துள்ளனர். அவர்கள் நிர்வாணமாக மக்கள் வராத வகையில் மலை உச்சியில் வாழ்ந்து வருகின்றனர். இரவு நேரத்தில் அங்கு ஒரு விளக்கேற்றி அவர்கள் அங்கு கூடி சில கருத்துக்களை ஆய்வு செய்வார்கள். அதற்காக உண்டாக்கப்பட்ட தூண் தான் அந்த தூண். இது தீபத்தூண் அல்ல. மேலும் இது போன்ற மதுரையில் பல குன்றுகளில் கீழக்கோயில்குடி, சமணமலை, அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இது போன்ற தூண்கள் உள்ளது என்று அது குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்தார். எனவே இது சமண தூண் தான், தீபத்தூண் அல்ல என்று வாதிட்டார். அதைத் தொடர்ந்து ஆஜரான தர்கா தரப்பு வழக்கறிஞர் வாதிடுகையில், தர்கா தரப்பில் நாங்கள் மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராகையில் மனுதாரர் வீடியோ கான்பரன்ஸில் ஆஜரானால் அவர் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மேலும் அவருக்கு உரிய கால அவகாசம் வழங்காமல், பதில் மனு தாக்கல் செய்ய சட்டபூர்வமான கால அவகாசம் வழங்காமல் வாதங்களை மற்றும் வைத்துக் கொண்டு தீர்ப்பு வழங்கியுள்ளார். எனவே இது ஏற்புடையது அல்ல என்று வாதிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து மேலும் ஒரு தர்கா தரப்பு வழக்கறிஞர் வாதிடுகையில், தர்காவில் ஆடு கோழி பலியிடுவதற்கு அனுமதி கேட்டு, அதாவது தடை விதிக்க கோரி தாக்கல் செய்த மனுவில் இது போன்ற விஷயங்களை தீர்மானிப்பது உரிமைகள் நீதிமன்றம் தான் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்ற விஷயம்தான் இதற்கும் பொருந்தும். எனவே தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு ஏற்புடையதல்ல. இந்த கோவிலில் தீபம் எங்கு ஏற்ற வேண்டும் என்பது குறித்து உரிமைகள் நீதிமன்றத்தில் தான் முடிவு செய்ய வேண்டும். உரிய ஆவணங்கள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கருணாகரன்.